வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றதை அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடங்கிய மோதல்கள் இப்போது இருதரப்பும் ஏவுகணைகள் ஏவும் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு போராக மாறியுள்ளது. இந்திய பாதுகாப்பு படைகள் தாக்குதல் பற்றிய திட்டமிடலில் தீவிரமாக இறங்கியுள்ள நிலையில் இந்திய மற்றும் சில வெளிநாட்டு உளவுத்துறைகள் அந்த தாக்குதலோடு தொடர்புடைய வேறு சில தகவல்களை சேகரிக்க தொடங்கிக் உள்ளன. அவர்கள் முக்கியமாக கவனிப்பது காஷ்மீரில் பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகளால் திட்டமிடப்பட்ட போது அவர்களுக்கு எப்படியான தொழில்நுட்ப உதவிகள் கிடைத்திருக்கலாம் மற்றும் அவை எங்கிருந்து கிடைத்திருக்கலாம் என்பதை ஆய்வு செய்வதுதான். உளவுத்துறைகளை பொறுத்தவரை இது மிகவும் முக்கியமானது. காரணம், இந்த விவரங்கள் தெரிய வந்தால் தீவிரவாதிகளின் இயங்க முறையை தெரிந்து கொள்ளலாம். அதை தெரிந்து கொண்டால் அவர்கள் வருங்காலத்தில் எங்கே எப்படியான தீவிரவாத தாக்குதல்களை நடத்த திட்டமிடுகிறார்கள் என்பது பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும். இதை தீவிரவாதத்திற்கு எதிரான உளவுத்துறையின் போர் என்றும் கூறலாம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான மற்றும் ஒரு பக்கம். அது வழமைக்கு மாறான பக்கம். காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற நாளுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முன்னணி விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் தமது வர்த்தகத்தில் வழமைக்கு மாறான ஒரு நடவடிக்கையை கண்டது. காஷ்மீரில் உள்ள பகல்காம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளின் உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்களுக்கான ஆர்டர்களில் இதற்கு முன் இருந்திராத ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டது. பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை குறைந்தது 12 ஆர்டர்கள் மேக்ஸர் டெக்னாலஜிஸ் என்ற அமெரிக்க நிறுவனத்திற்கு கிடைத்தன. இது அவர்களுக்கு கிடைக்கும் வழக்கமான எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிக ஆர்டர்கள். மேக்ஸர் டெக்னாலஜிஸ் வாடிக்கையாளர் பட்டியலில் உலகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்கள் அடங்குகின்றன. இவர்களுக்கு குறிப்பிடத்தக்க பகுதிகளின் உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்கள் தேவைப்படும் போது அதை மேக்ஸர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கு பணம் செலுத்தி பெற்றுக் கொள்கின்றன. மேக்ஸர் நிறுவனம் ஒரு புதிய கூட்டாளியை தம்முடன் சேர்த்துக் கொண்டு சில மாதங்களுக்கு பின்னர் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து பகல்காம் செயற்கைக்கோள் படங்களுக்கான ஆர்டர்கள் கிடைக்க தொடங்கின. மாதம் சீராக கிடைத்துக் கொண்டிருந்த ஆர்டர்கள் தான் பிப்ரவரி மாதம் 2 மடங்காக அதிகரித்தது. இந்த புதிய கூட்டாளி நிறுவனம் எது? அதன் பெயர் பிசினஸ் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், சுருக்கமாக BSI. இது பாகிஸ்தானை தளமாக கொண்ட புவி இடம் சார்ந்த நிறுவனம். அதே நேரத்தில் இது அமெரிக்காவில் பாகிஸ்தானுடன் தொடர்புடைய குற்றங்களுடன் தொடர்புடைய நிறுவனம். நிறுவனத்தின் நிறுவனர் ஒபைதுல்லா சையத் என்ற பாகிஸ்தானி வம்சாவளி அமெரிக்கர். பகல்காம் செயற்கைக்கோள் படங்களுக்கான ஆர்டர்கள் பாகிஸ்தான் நிறுவனமான பிசினஸ் சிஸ்டம் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெடால் வழங்கப்பட்டதா என்ற தரவுகள் வெளியிடப்படவில்லை. ஆனால் அந்த நிறுவனத்தின் நிறுவனர் ஒபைதுல்லா சையத் என்ற பாகிஸ்தானி வம்சாவளி அமெரிக்க குற்றவியல் பின்னணி அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது பாகிஸ்தானி அமெரிக்க தொழிலதிபர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர். இவர் மீது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? அமெரிக்காவில் இருந்து உயர் செயல்திறன் கொண்ட கணினி உபகரணங்கள் மற்றும் மென்பொருள் பயன்பாட்டு தீர்வுகளை அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்ததுதான். இந்த சட்டவிரோத ஏற்றுமதி பாகிஸ்தானுக்கு போய் சேர்ந்த இடம் PAEC, பாகிஸ்தானின் அணுசக்தி ஆணையம். PAEC பாகிஸ்தானின் உயர் வெடிப்பொருட்கள் மற்றும் அணு ஆயுத பாகங்களை வடிவமைத்து சோதனை செய்யும் மற்றும் திட எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கும் அரசு அமைப்பு. எந்த ஒரு பின்னணி சோதனையும் இல்லாமல் ஒரு பாகிஸ்தானிய நிறுவனம் மேக்ஸரால் எப்படி கூட்டாளியாக சேர்த்துக் கொள்ளப்பட்டது என்பது தெரியவில்லை. ஆனால் மேக்ஸர் அமெரிக்காவின் ஒரு தனியார் நிறுவனம். அவர்கள் தமது சொந்த நடைமுறைகளின்படி ஒரு கூட்டாளியை சேர்த்துக் கொள்வதில் கேள்வி எழுப்ப முடியாது. இந்தியா வேண்டுமானால் அத்தகைய செயற்கைக்கோள் படங்கள், இமேஜிங் மற்றும் தரவு நிறுவனங்களை பாகிஸ்தானுடனான செயல்பாடுகளை நிறுத்த அமெரிக்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். ஆனால் அது நடைமுறையில் எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்று கூற முடியாது. மேக்ஸரின் உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்களுக்கான ஆர்டர்களில் இந்தியாவின் பகல்காமை தவிர புல்வாமா, அனந்தநாக், பூஞ்ச், ரஜோரி மற்றும் பாரமுல்லாவின் சில பகுதிகளும் உள்ளன. இவை அனைத்தும் இந்தியாவில் இராணுவ ரீதியாக அதி உணர்திறன் வாய்ந்த பகுதிகள். ஒவ்வொரு செயற்கைக்கோள் படத்தின் விலை $3500 தொடங்கி அதன் தெளிவுத்தன்மைக்கு ஏற்ப அதிகரிக்கின்றது. இது இந்திய ரூபாயில் சுமார் 3 லட்சத்தில் தொடங்கி அதிகரிக்கிறது. உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டிலும் இப்போது உளவுத்துறையின் முதுகெலும்பாக செயற்கைக்கோள் கண்காணிப்பு மாறியுள்ளது. இந்த படங்கள் ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் நடந்த தாக்குதலை திட்டமிட பயன்படுத்தப்பட்டிருக்க முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றாலும் உத்தரவிடப்பட்ட படங்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு இந்தியா மேக்ஸரை கேட்கலாம் என்ற சாத்தியம் உள்ளது.
காரணம், அந்த உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்கள் இந்தியாவின் பிரதேசங்களை காட்டுகின்றன. இந்த உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்கள் பெரும்பாலும் துருப்புக்களின் நடமாட்டம், ஆயுத நிறுவல்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு, சட்டவிரோத எல்லை கடப்புகளை கண்டறிதல், அங்கீகரிக்கப்படாத ஊடுருவல்கள் மற்றும் கடத்தல் போன்ற கண்காணிப்பு பாதுகாப்பு நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகின்றன. உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்கள் எளிதாக கிடைப்பது முரட்டு சக்திகளால் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. உலகம் முழுவதும் பல பெருகி வரும் தனியார் விண்வெளி நிறுவனங்களின் உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்களின் வர்த்தக ரீதியான கிடைக்கும் தன்மை நாடுகள் மற்றும் ஆயுதப்படைகளின் ISR திறன்களை மேம்படுத்தியுள்ளது என்பது உண்மைதான். ISR என்பது உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவு பார்த்தல் நடைமுறை. ஆனால் முரட்டு சக்திகள் மற்றும் அரசு சாராதவர்களால் பயன்படுத்தப்பட்டால் பாதிப்பை ஏற்படுத்தலாம். 30 சென்டிமீட்டர் முதல் 15 சென்டிமீட்டர் வரையிலான பிக்சல் தெளிவுத்திறன் கொண்ட உயர் வரையறை செயற்கைக்கோள் படங்களை வழங்குவதில் மேக்ஸர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பெயர் பெற்றது. பிக்சல் அளவு சிறியதாக இருந்தால் படத்தின் தெளிவு சிறப்பாக இருக்கும். இந்தியாவில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ISRO போன்ற அரசு நிறுவனங்கள் பல்வேறு மேக்ஸர் சேவைகளின் வாடிக்கையாளர்களாக உள்ளன. அதே நேரத்தில் இந்திய விண்வெளி தொழில்நுட்ப தனியார் நிறுவனங்களும் மேக்ஸரின் வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளர்களாக உள்ளன. காஷ்மீரின் பகல்காமிற்கான வெவ்வேறு பிக்சல் அளவு செயற்கைக்கோள் பட ஓர்டர்கள் பிப்ரவரி 2025 ஆண்டு உச்சத்தை எட்டின. இவை பிப்ரவரி 12, 15, 18, 21 மற்றும் 22 தேதிகளில் கொள்முதல் செய்யப்பட்டன. மார்ச் மாதத்தில் எந்த ஓர்டர்களும் இல்லை. தீவிரவாத தாக்குதலுக்கு 10 நாட்களுக்கு முன்பு ஏப்ரல் 12 தேதி ஒரு ஓர்டர் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து வந்த நாட்களில் பிராந்தியங்களின் செயற்கைக்கோள் படங்களுக்கு 2 ஓர்டர்கள் வந்தன, ஏப்ரல் 24 மற்றும் 29 ஆகிய தேதிகளில். அதன் பின்னர் எந்த ஓர்டர்களும் வைக்கப்படவில்லை. இந்த தரவு செயற்கைக்கோள் படங்களின் தெளிவுத்திறனையோ அல்லது எந்த நிறுவனம் அல்லது நாடு கொள்முதல் செய்தது என்பதையோ குறிப்பிடவில்லை. மேக்ஸ்னர் நிறுவனத்திற்கு பணம் செலுத்தும் கூட்டாளராக இருக்கும் எவரும் மற்ற கூட்டாளர்கள் ஆர்டர் செய்யும் செயற்கைக்கோள் படங்களை பார்க்க முடியும். படங்கள் மற்றும் ஆர்டர்களின் தேதியை அணுக முடியும் என்றாலும் மேக்ஸ்னர் நிறுவனத்தின் அனுமதியின்றி அவற்றின் மூலத்தை கண்டறிய முடியாது. இது இரகசியத்தன்மை காரணங்களுக்காக அனுமதிக்காது. சில துல்லியமான உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்கள் தெருக்களில் நடந்து செல்லும் மக்களின் முக சுய விவரங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு நுணுக்கமான விவரங்களை கொடுக்க முடியும். 10 சென்டிமீட்டர் பிக்சல் தெளிவுத்திறனுக்கு கீழே உள்ள எதுவும் மிகவும் கூர்மையானது. அந்த படங்களை வாங்க படம் எடுக்கப்பட்ட நாட்டிலிருந்து சிறப்பு அனுமதி தேவை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் 30 சென்டிமீட்டர் தெளிவுத்திறன் கூட ஒரு பகுதியில் உள்ள உள்கட்டமைப்பை பற்றிய தெளிவான பார்வையை உங்களுக்கு வழங்க முடியும். மேக்ஸர் நிறுவனத்துடன் பாகிஸ்தான் தொடர்பு BSI நிறுவனம் ஒரு கூட்டாளராக மாறுவது இந்தியாவை பொறுத்தவரை கவலைக்குரியது. அமெரிக்க நீதித்துறையின் கூற்றுப்படி BSI நிறுவனம் ஒரு குற்றவியல் கடந்த காலத்தை வைத்திருக்கிறது. பாகிஸ்தான் அரசாங்க நிறுவனங்களுக்கான வளங்களை சட்டவிரோதமாக வழிநடத்துவதற்கு இந்த நிறுவனம் ஒரு இடைத்தரகராக செயல்பட்டது. சிகாகோவை தளமாக கொண்ட BSI USA நிறுவனத்தை நிறுவிய ஒபைதுல்லா சையத் 2006 முதல் 2015 வரை வர்த்தகத்துறையின் உரிமம் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்ததற்காகவும் தவறான ஏற்றுமதி தகவல்களை சமர்ப்பித்ததற்காகவும் 2022 ஆண்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அவருக்கு 1 வருடம் மற்றும் 1 நாள் சிறை தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பு சையத் குற்றவியல் ரீதியாக பெறப்பட்ட $2,47,000 நிதியை பெற்றார் என்று நிதி பறிமுதல் செய்யப்பட்டது என்று ICE ஊடக வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டது. ICE அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு 2006 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை சையத் தனது நிறுவனம் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யும் கணனி உபகரணங்கள் பாகிஸ்தானில் அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் அவரது வர்த்தகங்களுக்கானவை என்று தவறாக சித்தரித்ததாகவும் உண்மையில் அது பாகிஸ்தானின் அணுசக்தி ஆணையம் PAEC-யின் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் ICE தனது அறிக்கையில் கூறியது. PAEC அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை அல்லது பொருளாதாரத்திற்கு அசாதாரண அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்று அமெரிக்க ஏஜென்சி அறிக்கை கூறுகிறது. சையத் தொடர்ந்து மேக்ஸர் போர்ட்டலில் BSI நிறுவனத்தின் தொடர்பு நபராக இருக்கிறார். BSI அதன் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தின்படி கராச்சியில் தலைமையகம் வைத்திருக்கிறது. லூம், லாகூர், இஸ்லாமாபாத் மற்றும் பைசலாபாத் நகரங்களில் கிளைகளை வைத்திருக்கிறது. அவர்களது இணையதளத்தின்படி இந்த நிறுவனம் 1980 முதல் செயல்பட்டு வருவதாக கூறுகிறது. அவர்களது சேவையில் உயர் செயல்திறன் கொண்ட கணனி தரவு செயலகம், புவியியல் தகவல் அமைப்பு GIS, கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் கணக்கீட்டு திரவ இயக்கவியல் உட்பட பிற சேவைகளை கையாள்கின்றது. காஷ்மீரில் பகல்காம் செயற்கைக்கோள் படங்களின் கொள்முதல் ஓர்டர்கள் இந்திய சந்தாதாரர்களின் கவனத்தை மட்டுமல்ல, ஒரு சில ISRO விஞ்ஞானிகளின் கவனத்தையும் ஈர்த்தன என்று கூறப்படுகிறது. இந்தியாவில் உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்கள் தொடர்பான விதிமுறைகள் வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் புவிசார் தரவை அணுக அனுமதிக்கின்றன.
உயர் பாதுகாப்பு பகுதிகளான ராணுவ நிறுவனங்கள், எல்லை பகுதிகள் மற்றும் அணுசக்தி தளங்களுக்கு அணுகல் தடை செய்யப்பட்டுள்ளது. மங்கலாக உள்ளது அல்லது குறைந்த தெளிவுத்திறனில் மட்டுமே கிடைக்கிறது. பிரச்சனை என்னவென்றால் மேக்சர் ஒரு வர்த்தக நிறுவனம். அவர்களுக்கு பணம் செலுத்தும் எவருக்கும் அவர்கள் சேவைகளை வழங்குவார்கள். இந்தியா வரும் ஆண்டுகளில் அதிக கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை ஏவ திட்டமிட்டுள்ளதால் உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்களுக்கு இன்னமும் வெளிநாட்டு சேவை வழங்குநர்களை சார்ந்துள்ளது. கண்காணிப்பு தரவுகளுக்காக நீங்கள் மூன்றாம் தரப்பினரை சார்ந்திருக்கும் போது நிச்சயமாகவே சவால்கள் உள்ளன. அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை.